ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு செம்பொழில் கிராமத்து திருவிழான்னு சொல்லிட்டு ஒய்எம்சிஏ நந்தனம் கிரவுண்டில் ஒரு கிராமத்து திருவிழாவே தான் நடந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 4 டேஸாக நடந்தது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. போனோன்னையுமே கருப்பசாமியோட சிலையோடு ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைக்கு நார்மலாகவே கருப்பசாமினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நம்மாழ்வார் ஃபோட்டோ வச்சு அவருக்கு பூஜை போட்டு தான் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க போல். ஃபர்ஸ்ட் டே ஆக்டர் கார்த்தி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ஷார்ட்ஸில் பார்த்தா நிறையா ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஹனி இல்லை இயற்கை விதை, மலைத்தேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் சவுண்டு மணியோட அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இது பார்த்தா விதை தானுங்க, ஆனால் அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிரட்டை, இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த பொம்மையை கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பேன். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது மாதிரி நிறையா மேலதாளங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நாட்டு ரக குதிரை, மாடு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் கிட்ட போனேன். அந்த குதிரை பயந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நான் பயந்து ஓடி வந்துட்டேன். ஒரு காலத்தில் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், எனக்கு குதிரை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி என் பையன் ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கும் குதிரைனா ரொம்ப பிடிக்கும். போய் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை போய் டச் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஊரில் இருக்கிறப்போ கண்ணாபுரம் தேர் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். போய் எல்லா மாடு, காளை, எருது கூடையெல்லாம் வாங்கணும், பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பேன். அதே மாதிரி தான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி பயங்கர வெயில் அப்படிங்கிறதுனால பாதியிலே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நஞ்சில்லா இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெரைட்டியாக நிறையா ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. கம்பு களி, பூங்கார் அரிசியில் உருண்டை குழம்பு, ஐஸ்கிரீமில் சிறுதானிய ஐஸ்கிரீம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் பெயிண்டிங் ட்ரை பண்ணேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ 4 o'clock ஆகிடுச்சு. பாய்.